இப்போ மனோ கணேசன் சார் வந்து ஆதரவாக வாக்களித்தார். அதுக்காக வேண்டிய அவர் என்பிபியை ஆதரிச்சாருன்ற அர்த்தமா? அவர் என்பிபி கவர்மெண்டோடு சேர்ந்துட்டாருன்ற அர்த்தமா? இல்லையே. நீங்க இப்ப அங்கடி அப்படி வாரீங்க. இல்லையா, அது உண்மையா? அதே மாதிரி தமிழ் டிஎன்ஏ அவங்க அவங்களோட ஊர்ல மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக வேண்டி அவங்க ஆதரவாக வாக்களிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப அவங்க என்பிபி போயிட்டுட்டாங்கடா அர்த்தமா? இல்லை. அதே மாதிரி ஹிஸ்புல்லா சார் அவங்க ஆதரிக்கிறாங்க என்பிபி இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கிறாங்க தானே, அவங்க பகிரங்கமா பேசுறாங்க. என்பிபி கொண்டு வந்த பட்ஜெட் எல்லாம் நல்ல சொல்றாங்களே இல்லையா? இந்த திட்வா சுழிகுணாட்டு வந்த நேரம் அவங்க சொல்றாங்க இது வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வழங்காத அளவுக்கு நஷ்ட ஈடு இவங்க இந்த என்பிபி அரசாங்கம் வழங்குதுன்னு சொல்றாங்க. யாரு சொல்ற? ஹிஸ்புல்லா சார் சொல்றாங்க, எங்களோட பிரதி தலைவர். சரியா? பிரதி தலைவர் சொல்றாரு இவங்க செய்யறது சரி, இவங்க நல்லது செய்யற வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லுவோம். இதுதானே அப்ப நானும் செய்தேன். நான் ஒண்ணு தேச துரோகம், நாட்டுக்கு துரோகம், எண்ணத்துக்கு துரோகம், மதத்துக்கு துரோகம் பண்ணலை. வெறுமனே ஒரு பாதிட்டுக்கு தான் வாக்களித்திருக்கேன். இவங்க வந்து மக்களை திசை திருப்புறாங்க எப்படின்னு சொன்னா நான் ஏதோ பெரிய பாரி ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி அவங்க என்ன இந்த சமூக வலைத்தளங்களை சொன்னாலும் மக்கள் தெளிவாக தான் இருக்கிறாங்கன்றதை நான் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் ஆட்சிக்கு வந்தீங்க மக்களை காட்டி, சரியா? மக்களோட நலன் விரும்பி தான் நீங்கள் இதெல்லாம் எடுத்திருக்கீங்க. வந்து எங்களை காலம் இறக்கினதும் மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தானே. முஸ்லீம்கள்னு சொல்லி இப்போ முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ்ன்னு சொல்லக்குள்ளே அவங்க எல்லாருக்கும் தெரியும் அது வந்து முஸ்லீம்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு தான் இவங்க போகிறாங்கன்றது மக்கள் சொல்லி முடிக்கிறாங்க. ஆனால் அதில் இப்போ உண்மைத்தன்மை என்னன்றது இப்போ எங்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட மக்கள் கேட்குறாங்க தானே, அப்போ இந்த ஏழெளிய மக்களுக்காக வேண்டி வந்து ஒரு பாதிட்ட ஆதரிச்சுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஒழுக்காத்த நடவடிக்கை கூட எடுக்காமல் என்ன கட்சியிலேருந்து இடைநீக்கம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு இந்த கட்சியில் ஒரு ஜனநாயக மீகிதான்றதையும் நாங்கள் பார்க்கணும். ஏன் உங்கள் இது தொடர்பில் நான் ஒரு காணொலியை பார்த்துருந்தேன். நீங்கள் உங்கள் சார்ந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு கட்சி தலைமையகத்துக்கு போகிறீங்க. ஆனால் உங்களை வர சொல்லி போனீங்களா இல்லை நீங்களா போனீங்களா? அப்போ எனக்கு 7 நாள் கொடுக்குறாங்களே. இது வந்து இதுவும் உங்களுடைய பிரதி தலைவர் சொன்ன பதில் தான். நாங்கள் அவங்கள கூப்பிடவே இல்லை, அவங்க ஒரு மீடியா பப்ளிசிட்டிக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.